விஜய் வந்து ரொம்ப கிளவராக காய் நகர்த்துறாரு. காங்கிரஸ் ரொம்ப அதீதமாக இவரே போய் மேலே விழுந்து கேட்டாங்கன்னா இவருக்கு மரியாதை எல்லாம் போயிடும். காங்கிரஸ் வந்து கதவை தட்டினான்னா விஜய்க்கு மரியாதை. ராகுல் காந்தி 2 கதவை திறந்து வச்சுக்க பார்க்குறாரு. திமுக கதவு ஒன்று, விஜய் கதவு ஒன்று. விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி அதிமுகவான இல்லை, திமுகவான இல்லை, பாஜகவான இல்லை. காங்கிரஸ் விட்டு அவர் எதுவுமே இல்லையே உங்களுக்கு. அதான் ஒரு காங்கிரஸ்காரர் சொன்னாராம், எங்கள் ஸ்டாலினே நம்ம தலைவராக எடுத்தனோம், விஜய் தலைவராக எடுத்துக்கிறது என்ன தப்பு இல்லை. பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தி மனசு வச்சாதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸை காப்பாற்ற முடியும். அதற்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். விஜய் என்ன சொன்னாராம், தமிழ்நாட்டில் என்னை முதலமைச்சராக்கிடுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு 40-50 சீட்டு கொடுக்குறேன் காங்கிரஸு. பாண்டிச்சேரியில் வைத்தியலிங்கமையும் நாராயணசாமியும் காங்கிரஸ் முதலமைச்சரை நான் பண்ணி தரேன். கேரளாவில் காங்கிரஸ் அமைச்சு தரேன், கர்நாடகாவில் காங்கிரஸ் அமைச்சு தரேன், ஆந்திரா தெலுங்கானாவில் காங்கிரஸ், எனக்கு தமிழ்நாடு மட்டும் என்ன முதலமைச்சராக்கிடுங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கு உட்கட்சி பூசல் கேரளாவில் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு ஓட் கேட்சிங்க்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. அந்த மிஷின் தான் விஜய் அப்படின்னு கேரளா காங்கிரஸ் தலைவர்கள் போய் சொன்ன இடம் எங்கே தெரியுமா? பிரியங்கா காந்தி. பிரியங்காட்ட போய், அம்மா அடுத்த தடவையாவது நம்ம கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னா விஜய் தயவு இருந்தால் தான் முடியும். விஜய் வந்து தமிழ்நாட்டு நடிகர் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நடிகரில் ஒருத்தர். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜயை விடாமல் துரத்தும் காங்கிரஸ் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில தடைகள் இருக்குது, என்ன சார் நடக்குது? தட் இஸ், விஜய் எங்கே போனாலும் தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியிலையும் கூட்டத்தை கூட்டுற அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறுமாங்கிறது அது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். ஆனால் கூட்டத்தை கூடும் திறமை இருக்கான்னா கண்டிப்பாக விஜய் கூட்டத்தை கூடுற திறமை இருக்குது. தானாக சேர்ந்த கூட்டம், அது சேர்த்தப்பட்ட கூட்டம் இல்லை, அதுவாக வந்த கூட்டம். அதில் கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காரு. இது என்ன டவுட்டை கிளப்படுதுன்னா, இவர் திமுக வாக்கு வங்கியை பிரிப்பாரா அதிமுக வாக்கு வங்கி பிரிப்பாரான்னு ஒரு அடுத்த கேள்வி வருது இப்போ. ஏன்னா எம்ஜிஆர் என்பவர் திமுகவுக்கு சொந்தமானவர் அல்ல, எம்ஜிஆர் என்பவர் அதிமுகவுக்கு சொந்தமானவர். நீங்கள் முதல்ல போட்டது பெரியார், காமராஜ், வீரமங்கை வேலு நாச்சியார், அந்த லிஸ்ட்டில் வந்து எம்ஜிஆர் இல்லை. இப்போ கடைசியாக 2-3 மீட்டிங்கில் புகுத்தப்பட்ட பெயர் தான் எம்ஜிஆர். ஸோ என்ன சொல்கிறாங்க, திமுக எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து உள்ளே வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு அதிமுகவை எதிர்த்தானா மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகிடும், அதிமுகவோட வெற்றியை பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை விஜய் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பேச்சு எழுதுறது. ஏன்னா இப்போ அண்ணாவோ கலைஞரோ திமுக தவிர வேறு யாரும் கொண்டாட முடியாது. திமுகவுக்கு மட்டுமே உரித்தான தலைவர்கள் அண்ணாவும் கலைஞரும், பெரியார் பொது. எம்ஜிஆர் அப்படி இல்லை, யார் வேணால் சொந்தம் கொண்டாடலாம். டிடிவி தினகரன் கொண்டாடுவார், ஓபிஎஸ் கொண்டாடுவார், இபிஎஸ் கொண்டாடுவார், யார் வேணால் கொண்டாடலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு பொது, அது ஒரு சினிமா நடிகராக வேறு இருந்தவர். அதனால் ரொம்ப கிளவராக விஜய் எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தி எம்ஜிஆருக்கான செல்வாக்கு அளவுக்கு இருக்கிற மாதிரி காமிச்சு எம்ஜிஆர் வாக்காளர்களை எல்லாம் தன் பக்கம் இழுப்பதற்கு வேலை செய்கிறாரோ அப்படின்ற அச்சம் இன்னைக்கு விஜய் மீட்டிங்க்கு பிறகு ஒரு அரசியல் வியூக அமைப்பாளர் என்கிட்ட சொன்னது. இவர் போகிற ட்ராக் வேறு ட்ராக்கு. இதுக்கு முன்னாடி ஆன்டி டிஎம்கே ட்ராக்குன்னு போயிட்டு இருந்தார், இப்போ ப்ரோ ஏடிஎம்கே ட்ராக்குன்ற போய் எம்ஜிஆர் வாக்காளர்களை இழுத்து அதிமுகவை பங்கப்படுத்துவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சரி, காங்கிரஸ் விஜய் நோக்கி போகிறதான்னா ஒரு செக்ஷன் விஜய் நோக்கி போகிறது. நான் டெல்லியில் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன விஷயம்னா, பிரியங்கா காந்தி வயநாடோட எம்பியாக இருக்காங்க. கேரளாவில் பை டிஃபால்ட் இம்முறை காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னா 10 வருட ஆண்டுகாலம் மார்க்சிஸ்ட் இருந்தாச்சு.
அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தா கூட அவன் வானான்னு தான் ஓடி போகிறான். அவனால் மேனேஜ் பண்ண முடியல. பினராயி விஜயன் 10 வருஷம் ஓட்டிட்டார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கு உட்கட்சி பூசல் கேரளாவில் அதிகமாக இருக்குது. ரமேஷ் சென்னித்தலா, சசி தரூர் இவங்க எல்லாம் சேர்ந்து குழப்பி, ஏகே ஆண்டனி எல்லாம் ஒரு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்காங்க. இந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வரணுன்னா அவங்களுக்கு ஓட் கேட்சிங்க்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. அந்த மிஷின் தான் விஜய் அப்படின்னு கேரளா காங்கிரஸ் தலைவர்கள் போய் சொன்ன இடம் எங்கே தெரியுமா? பிரியங்கா காந்தி. ஏன்னா பிரியங்கா காந்தி கேரளாவோட எம்பி, வயநாடு எம்பி. பிரியங்காட்ட போய், அம்மா அடுத்த தடவையாவது நம்ம கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுன்னா விஜய் தயவு இருந்தால் தான் முடியும். ஒரு 50 சீட்டு விஜய் நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாருன்னா அவரோட கான்ட்ரிபியூஷனாக நம்ம ஆட்சி அமைச்சிடலாம். விஜய்க்கு ஒரு கேரளாவில் ஒரு சீட். ஏன்னா விஜய் வந்து கேரளாவில் பிரபலமானவர். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. விஜய் வந்து தமிழ்நாட்டு நடிகர் மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு நடிகர்கள் ஒருத்தர். ரஜினிகாந்த் மாதிரி, சிரஞ்சீவி மாதிரி தென்னிந்தியாவில் அறியப்பட்ட முகம். விஜய்க்கும் காங்கிரஸோட போகிறதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்க போகிறதில்லை. ஐடியாலஜிக்கலி எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஒரு சோஷியலிசம், கம்யூனலிசம், இதெல்லாம் கிட்டத்தட்ட செக்யூலரிசம், எல்லா இசமும் பிஜேபி எதிர்ப்பு எல்லாம் ஒன்றா ஒரே லைனில் போகுது. ஆனால் இது என்ன ஒரு இதுன்னா, விஜய் என்ன சொன்னாராம், தமிழ்நாட்டில் என்னை முதலமைச்சராக்கிடுங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு 40-50 சீட்டு கொடுக்குறேன் காங்கிரஸுக்கு, எப்படியாவது தமிழ்நாட்டில் ஜெயிக்க வச்சு நான் முதலமைச்சர் ஆக்கிடுங்க. பாண்டிச்சேரியில் வைத்தியலிங்கமையோ நாராயணசாமியோ காங்கிரஸ் முதலமைச்சரை நான் பண்ணித்தரேன். அதுக்கு தான் இன்றைக்கி முதல் அச்சாரம் போட்டிருக்கிறேன். நான் பண்ணித்தரேன். கேரளாவில் காங்கிரஸ் அமைச்சு தரேன், கர்நாடகாவில் காங்கிரஸ் அமைச்சு தரேன், ஆந்திரா தெலுங்கானாவில் காங்கிரஸ், எனக்கு தமிழ்நாடு மட்டும் என்ன முதலமைச்சராக்கிடுங்க. பிரியங்கா காந்தி சொன்னாங்களாம், வட இந்தியாவில் காங்கிரஸ் சீர்குலைஞ்சு போச்சு, சுத்தமாக காலி, எல்லாம் வாஷ் அவுட். நார்த் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. காங்கிரஸ் உசுரோடு இருக்கிற 1-2 மாநிலங்கள் தென் மாநிலங்கள் தான். ஸோ தென் மாநிலங்கள்லையாவது காங்கிரஸ் உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு விஜயோட ஆதரவு நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒய் நாட் விஜய் அப்படின்ற கேள்வியை பிரியங்கா காந்தி கேட்டிருக்காங்க. சரி, ராகுலும் ஸ்டாலின் ஒன்றா நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், பிரதர்ஸ் என்ற முறையில் அன்பு பொழியலாம், தப்பில்லை. ஆனால் பிரியங்கா உள்ளே வந்தாவிட்டு ஒய் நாட் விஜய் அப்படின்ற கேள்வியை கேட்டாவிட்டு அடுத்த என்ன மூவ்னு பார்க்கணும். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் கூட அவர் காங்கிரஸ் கொடுக்க தயாராக இருக்கார். அவருக்கு ஆட்சியை பிடிக்கணும், அடுத்த முதலமைச்சர் ஆகணும், தப்பு இல்லை. எல்லா அரசியல் கட்சி தோக்கினாலுமே அடுத்த முதலமைச்சர் பதவி தான் எதிர்பார்ப்பாங்க. விஜய் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறார். அது அவருடைய மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறாங்கன்னா நீங்களும் நானும் யார் ஸ்டாப் பண்ண முடியாது. அதற்கு உண்டான ரூட்டில் போகிறாரான்னா விஜய் வந்து ரொம்ப கிளவராக காய் நகர்த்துறார். காங்கிரஸ் ரொம்ப அதீதமாக இவரே போய் மேலே விழுந்து கேட்டாங்கன்னா இவருக்கு மரியாதை எல்லாம் போயிடும். காங்கிரஸ் வந்து கதவை தட்டினான்னா விஜய்க்கு மரியாதை. காங்கிரஸே வந்து எங்கள் கூட கூட்டணி வச்சுக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட உத்தரவு இல்லாமல் விஜயை பார்த்துருப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ராகுல் காந்தி 2 கதவை திறந்து வச்சுக்க பார்க்குறாரு. திமுக கதவு ஒன்று, விஜய் கதவு ஒன்று, 2 கதவு திறந்து வச்சு எங்கே மேக்சிமம் அவரோட சொல்லப்பட்டதான். ஏங்க எத்தனை நாளைக்குங்க 20-25 சீட்லேயே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாட்டில் 5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஒரு தடவை திமுகனா அடுத்த தடவை அதிமுக, அடுத்த தடவை அதிமுக அடுத்தது திமுக, இப்படி தான் மாற்றி மாறி வருது. 2 தடவை தான் அது எக்ஸப்ஷன் ஆச்சு. அவங்க சொல்கிற பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சியாக தான் இருக்கணும். ஸோ அதிமுக ஆட்சியில் எதிர்கட்சியாக நம்ம உட்காந்தா கூட பலமான எதிர்கட்சியாக உட்காரணும். திமுகவோட போட்டி போட்டு தோற்று போயிட்டோன்னா தமிழ்நாட்டில் நம்ம எதிர்காலமே இல்லை. அது விஜயோட சேர்ந்து ஜெயித்தோன்னா நம்ம ஒரு எதிர்கட்சியாக உட்காரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட எதிர்கட்சியாவது நம்ம உட்கார முடியும். இப்போ அதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த கூட்டணி கணக்குகள்னால் ராகுல் கொஞ்சம் யோசித்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் நீங்கள் என்ன பார்த்துட்டு வாங்கன்னார். பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்தது காங்கிரஸில் பல பேருக்கு பிடிக்கல, பல பேருக்கு பிடிச்சிருக்கு.
பிடிச்சவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர், கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. பிடிக்காதவர்கள் திருநாவுக்கரசு, தங்கபாலு, செல்வ பெருந்தகை, இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல. அவங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தியை கடுமையாக தாக்க துவங்கிட்டாங்க செல்வ பெருந்தகை ஆட்கள். அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு மல்லு கட்டியிருக்கார். பன்றிகளுடன் நான் மோத மாட்டேன். ஒரு காங்கிரஸ்காரர் திட்டுறது தமிழ்நாட்டில் ஒன்றும் அதிசயம் கிடையாது. வேஷ்டி கிழிச்சு சத்தியமூர்த்தி போன அமளியில் காங்கிரஸ்காரர் ஒருத்தரை அடித்து தாக்கி இரத்த கலரி ஏற்பட்ட காலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதிக அளவு உடைப்பட்ட கட்சி. முதல்ல ராஜாஜி காலத்துலேருந்து உடஞ்சி சுதந்திரா கட்சி துவக்கினார், அப்புறம் மூப்பனார் துவக்கினார், வாழப்பாடி ராமமூர்த்தி, திண்டிவன ராமமூர்த்தி, குமரி ஆனந்தன், ப. சிதம்பரம், இப்படின்னு காங்கிரஸ் உடைக்காத தலைவர்களே தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லோரும் உடைச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, விஜய் ஒரு ஃபேக்டராக வந்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் ரெண்டாக உடையும். ஒரு அணி விஜயோட போய் சேரும், ஒரு அணி திமுகவோட போய் சேரும். எந்த அணின்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தமிழ்கா திருப்பி உடஞ்சதுன்னா என்ன ஆல்ரெடி தமிழ்நாடு காங்கிரஸ் வீக்காக இருக்குது. இந்த ஆளில் இன்னும் ஒரு பிளவை தமிழ்நாடு காங்கிரஸ் தாங்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்கு யார் கையில் இருக்குதுன்னா பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தி மனசு வச்சாதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸை காப்பாற்ற முடியும். அதற்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று திமுகவோட போய் 20-25 சீட்டு வாங்கிட்டு வழக்கம் போல் ரெண்டாவது இடத்துல இருந்து ஒரு 15 சீட் ஜெயிச்சு உட்காந்தாங்க, எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ உட்காந்தாங்கன்னா உட்காருது. இல்லையா விஜயோட போய் 50-60 சீட்டு வந்து ஒரு கால் நாளைக்கு விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார்னா, ஒரு கால் துணை முதலமைச்சராக வந்து உள்துறை அமைச்சராக வந்து திருப்பி தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்த்தெடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காங்கிரஸ் தயாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறும் பொறுப்பு ராகுல் காந்தியிடமும் பிரியங்கா காந்தியிடம் தான் இருக்குது. அதே நேரத்தில் திமுகலேருந்து காங்கிரஸ் வெளியில் போனாலே திமுக கதை கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வீக் தானே சார்? அப்படி இல்லை, பிசிகாவையும் கம்யூனிஸ்ட்டை வச்சு மட்டுமே மேனேஜ் இல்லை. நீங்கள் கேட்குறது வந்து காங்கிரஸ் வெளியில் வந்தால் காங்கிரஸுக்கு சேதாரம் அதிகமாக திமுகவுக்கு சேதாரம் அதிகமானு கேட்குறீங்க. காங்கிரஸ் தனியாக போட்டிட்டால் காணாமல் போயிடும். விஜயோட போட்டி போட்டார்னா ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம். ஆனால் விஜயோட வாக்கு வங்கி என்னங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ ரிஸ்க்கு, இப்போது ஒரு பக்கம் முதல்ல ஒரு பக்கம் கிணறு, அதான் காங்கிரஸ்காரனோட நிலைமை. முதலே நம்பி கிணத்துல குதிக்கிறதா, கிணறு நம்பி முதலே விடுறதான்னு தெரில. திமுகவில் போனால் அட்லீஸ்ட் அஷ்யூர்டாக ஒரு 10-15 சீட்டாவது வரும். விஜய் நம்பி போனீங்கன்னா 50-60 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு உண்டு, 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டு பக்கமும் பார்க்கணும் கால்குலேஷன். அதனால தான் வந்து காங்கிரஸால் ஒரு முடிவு எடுக்க முடியாததுக்கு காரணம். இன்னும் அவங்க யோசனையிலேயே இருக்காங்கன்னா இதுதான் காரணம். விஜய் நம்பி போய் தோற்று போயிட்டா என்ன ஆகுது? ஸ்டாலினை நம்பினா அட்லீஸ்ட் ஒரு 10-15 கிடைக்கும். அதையும் பகிச்சிங்கன்னா அந்த சீட்டும் போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை விஜயோட சேர்ந்து 50-60 சீட்டு வந்தால் இந்த கால்குலேட்டட் ரிஸ்க்கும்பாங்க, ஒரு சோதனை முயற்சி, பரிசோதனை எலி அந்த மாதிரி. ஏன்னா விஜய் வந்து இது வரைக்கும் எந்த தேர்தலையும் போட்டி போடல, சட்டமன்ற ஒரு தேர்தல்லையும் போட்டி போடல, ஒரு இது ஒரு ஏதோ காலமான உபதேர்தல் இடைத்தேர்தல் வருமாறு அதுலேயும் போட்டி போடல, எங்கேயும் போட்டி போடல. இனிமேல் போட்டி போட முடியாது, தேர்தலே வந்தாச்சு. ஆகவே விஜயை கணிப்பது கொஞ்சம் கஷ்டம். மக்கள் ஆதரவு இருக்கான்னா இருக்குது. எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, எந்த அளவுக்கு வெற்றி வகை சொல்லுவார், எந்த அளவுக்கு ஆட்சியை பிடிக்க அளவுக்கு போவாரா அப்படிங்கிறது இப்போ நம்ம கணிக்க முடியாது. அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அது. ஆகவே காங்கிரஸோட டைலமா புரிந்து கொள்ளக்கூடியதே. காங்கிரஸ்கார மேலே நமக்கு அனுதாபம் தான் வருது. இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியல, இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல அப்படின்னு. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து கொட்டை கழுப்பி போயிட்டார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவர் சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை நான் பண்ணேங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் தமிழ்நாடு லீடர்ஸ். ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமைக்கு கட்டுப்பட்டவர் இல்லை பிரவீன் சக்கரவர்த்தி. அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி கடிதம் போட முடியாது. ஏன்னா அவர் ஆல் இண்டியா லெவலில் போஸ்ட்டில் இருக்கார். இவங்க ராகுல் காந்தி தானே? ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியோட பர்மிஷன்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பாரானா எனக்கு டவுட்ஃபுல். ஸோ ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு,
தொட்டிலையும் கிள்ளி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி பார்க்குறாருன்ற மாதிரி ரெண்டும் பண்ணுறாரோன்ற ஒரு டவுட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலைங்க, ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, என்ன மைண்டில் வச்சுருக்காரு, இந்தியாவில் இருக்காரா, வெளிநாட்டில் இருக்காரா, எங்கே இருக்காரு, என்ன பிளான் பண்ணுறாரு. பிரியங்கா ஒரு பக்கம் தனியாக ஒருத்தனை வாசிக்குது, சோனியா காந்தி அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, உடம்பு முடியல, பாவம், அவங்கள குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க ஓய்வில் இருக்காங்க, பாவம், அவங்கள போய் தொந்தரவு பண்ணவும் முடியல. மல்லிகார்ஜுன கார்கே இவர் செல்வப்பெருந்தையை சப்போர்ட் பண்ணுறாரு, ஓப்பனாக எல்லாருக்கும் தெரியுது, அதனால் செல்வப்பெருந்தை இப்படி இருக்காரு. இந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்னால் அது உண்மை. அதே நேரத்தில் விஜய் அவர்களும் ரொம்ப எதிர்பார்க்குறாருல்ல காங்கிரஸ், எப்படியாவது காங்கிரஸ் மட்டுமாவது நமக்கு இந்த எலெக்ஷனில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா விஜய் தன்னை முதலமைச்சராக ஏற்றும் கொள்ளும் கட்சி கூட்டணின்னு சொன்னதுக்கப்புறம் காங்கிரஸ் ஓகே பண்ணிட்டாப்போ நீங்களே சிஎம், வேறு எந்த கட்சியுமே இல்லை. விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி அதிமுகவான இல்லை, திமுகவான இல்லை, பாஜகவான இல்லை, வேறு எந்த கட்சி இருக்குது உங்களுக்கு? பெரிய கட்சி என்ன இருக்குது? காங்கிரஸ் விட்டு அவர் எதுவுமே இல்லையே உங்களுக்கு. காங்கிரஸ் மட்டுமே விஜயோட தலைமையை தமிழ்நாட்டில் ஏற்றுத்துன்னா அதான் ஒரு காங்கிரஸ்காரர் சொன்னாராம், எங்கள் ஸ்டாலினே நம்ம தலைவராக எடுத்துனோம், விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டு என்ன தப்பு இல்லை. கலைஞர் வேறு, கலைஞர் ஆளுமை, பெரிய ஆளுமை. ஸ்டாலின் கீழே நம்ம போட்டி போடும்போது விஜய் கீழே போட்டி போட்டாங்க. பல்வேறு விதமான கருத்துக்கள் தமிழ்நாடு காங்கிரஸில் இப்போ பேசப்பட்டு வருது. இது பெட்டரா, அது பெட்டரா, இது பெட்டரா. ஒரு அரசியல்னால் ஒரு ஜனநாயக முறைப்படி இதெல்லாம் நடக்கும். அப்போ தான் ஒரு தீர்வுக்கு வர முடியும். சாதக பாதகங்களை பார்த்தப்பறம் தான் வர முடியும். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி பன்றின்னு சொன்னது ரொம்ப கோவத்தை கிளப்பிடுச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இது ரொம்ப கோவத்தை கிளப்பி எல்லாரும் டெல்லிக்கு படையெடுத்து ராகுல் காந்தியை போய் பார்த்து, ராகுல் காந்தி எங்கே இருக்காருன்னு தெரில, ராகுல் காந்தியை பார்த்து பிரவீன் சக்கரவர்த்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு சோனியா காந்திகிட்டையும் பிரியங்கா காந்திகிட்டையும் போகிறதுக்கு ஒரு குழு ரெடியாக இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். விஜய் அவர்கள் எம்ஜிஆரை தூக்குறது அந்த இடத்துல ஒரு சந்தேகமாக இருக்குது இப்போ. ஏன்னா நேரடியாகவே அதிமுக கட்சியிலேருந்து பிரிக்க பார்க்குறாரு. ஏன்னா இப்போ எம்ஜிஆரை புதுசாக கையில் எடுத்துருக்கிறாரு. இது ஒருவேளை திமுகவுக்கு கூட ஆதரவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு கூட ஒரு மாற்றம், ஒரு கோணம் இல்லைங்க. முதல்ல எம்ஜிஆரை தாக்கினார்னா விஜய் யாரும் சீண்ட மாட்டாங்க. கட்சி ஆரம்பித்த உடனே அதிமுக எதிர்ப்பே எங்களோட நிலைன்னு சொன்னார் வச்சுங்க, யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. பலமான எதிரி வேணும்னா திமுகவை எதிர்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் திமுகவை எதிர்ப்பு பலமாக இருந்தார், பயங்கரமாக எதிர்த்தார். எதிர்த்து அவர் ஒரு பொசிஷனில் வந்துட்டார், திமுக எதிர்ப்பாளர்ன்ற பொசிஷனில் வந்துட்டார். இப்போ திமுக எதிர்ப்பு கையில் எடுக்காமல் அதிமுக எதிர்ப்பை கையில் எடுத்தது காரணமே அதிமுக ஓட்டெல்லாம் நமக்கு வரணும்னு. அப்போது முதல்ல அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு? திமுகவோட பி டீமு, மக்கள் நல கூட்டணி, வாக்கு சிதறத்துக்கு தட் இஸ் ஆன்டி டிஎம்கே வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு இறக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய் அப்படின்னு பேச்சு வந்தது. அப்போ நம்ம கூட சொன்னோம், அதெல்லாம் இல்லைங்க, தப்புங்க, அவர் தான் திமுக எதிர்க்கிறாரு, அப்புறம் எப்படி நீங்கள் அவரை போய் திமுக பி டீம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் ஒன்று பார்க்கணும், வைகோ, திருமாவளவன், ஜி.கே. வாசன் இவங்களாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்க போது ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியோட விதை போட்டதே ஜெயலலிதான்னு பாதி பேர் அரசியல் அறிஞர்களுக்கு தெரியும். மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினதே ஜெயலலிதா. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுனால, வாக்கு சிதறணுங்கிறதுனால அதற்கு உண்டான கைமாறுகளையும் இவங்க வாங்கிட்டாங்க. ஜெயலலிதாட்டேருந்து அது கைமாறு வாங்கி ஜெயலலிதாவோட சொல்ல பேச்சை கேட்டு மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. இப்போ அதே மாதிரி திமுகவோட சொல்ல பேச்சை கேட்டுட்டு விஜய் ஒரு கூட்டணியோ இல்லை ஒரு தனியார் நின்று போட்டி போடுவாரோ அப்படின்ற டவுட்டு அரசியல் பார்வையாளர்களுக்கு எழுந்திருக்கு. நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி தான் ஆகணும். சந்தேகம்னு வந்ததுன்னா அதை நீங்கள் தீர்த்து தான் ஆகணும். ஆனால் மேபி எல்லாத்துக்கும் தீர்வு தேர்தல் முடிவுகள்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கு இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது. தேர்தல் முடிவு தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள், எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தேர்தல் முடிவு தான், அங்கே தான் இருக்குது. ஆனால் அதற்கு முன்பு சில கேள்விகளுக்கு நம்ம விடையை தேடுவது நம்ம கடமை, வேறு வழி இல்லை. அரசியல் பார்வையாளராக, அரசியல் நோக்கராக, பத்திரிகையாளராக நல்லது கெட்டது அலசி ஆராயும் பொழுது விஜய் இப்போ போகிற ரூட் என்ன ரூட்டுன்னா, எம்ஜிஆர் வாக்கு வங்கியை சிதைக்க பார்க்குறாரா
அப்படி சிதைத்தால் அதிமுக யாருக்கு ஓட்டு. லாபம்? ஓகே. திமுகவுக்கு லாபம். அப்போ விஜய் வந்து திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறாரா அப்படின்ற கேள்வியை எழுறது. அந்த கேள்வி எழுறத உங்களால் தவிர்க்க முடியாது. நிச்சயமா சார், அதுவும் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.